அம்பாறை உகன கோணகல் பகுதியில் வீசிய பலத்த காற்றினால் வீடுகளும் தொலைபேசி கட்டமைப்புகளும் சேதமடைந்துள்ளன. குறித்த பகுதியில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளதையும் அவதானிக்க முடிகின்றது. இதேவேளை 27 பிரதான நீர்த்தக்கங்கள் வான்பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் கூறியுள்ளது. இவற்றை தவிர மேலும் 16 நீர்த்தக்கங்கள் வான்பாய்வதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பலத்த மழையினால் கலாவாவியின் 2 வான்கதவுகள் தலா 3 அடிக்கு திறக்கப்பட்டுள்ளன. ஹுருணுகுளமும் வான்பாய்வதற்கு ஆரம்பித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். 5 மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பதுளை, கண்டி, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அம்பாறையில் அண்மையில் பெய்த பலத்த மழையினால் கல்லோயா பெருக்கெடுத்த நிலையில் வாரிப்பொத்தான் சேனை எரகம பகுதிகளில் உள்ள விளைநிலங்களில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. குறித்த பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பெருவழிக்கண்டம் வயல் பகுதி முற்றாக வெள்ளப்பெருக்கினால் தாண்டி இருக்கிறது. இது தற்போது 65-70 நாளைய வேளாண்மை பயிராக இருப்பதனால அது குடலையும் கதிரும் வெளிவருகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இந்த வெள்ளம் தாண்டி இருப்பதானது அந்த பயிர் உடைய அறுவடையை பெற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இந்த வெள்ளத்தினால் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். 3-4 இடத்துல மலைகள் இருக்கின்றது. மலைகளை உடைத்து மற்ற சைட்டில் இருக்கிற அந்த மரத்துகளை எல்லாம் வெட்டி அகற்றி ஒரு இந்த தண்ணி வத்தினது பின்னாலே சரி அடுத்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் இதை அகற்றி தாரத்துக்கு அரசாங்கம் உயர் மட்டத்திலிருந்து இதுக்கு உதவி செய்ய வேண்டும். 2024 ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டமைக்கான நிவாரணம் இதுவரை தமக்கு கிடைக்காத நிலையில் தற்போது ஏற்பட்ட வெள்ளத்தினாலும் தாம் இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர்.